மாவட்டம் தாராபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. வள்ளுவர் தெருவுலேருந்து 3வது வார்டுலேருந்து நான் பேசுகிறேங்க. இந்த 6 வருஷமா நான் வந்து இந்த கடையை வச்சு நடத்திட்டு வரேங்க. இந்த கடையில் வந்து நான் 6 வருஷமா வந்து லைசன்ஸ் எடுத்து நான் வந்து நகராட்சி மூலியமா ஆணையர் மூலியமா இதுக்கு முன்னாடி வந்து ஆணையர் மூலியமா நான் லைசன்ஸ் வாங்கி பர்மிஷன் வாங்கிட்டு இந்த கடையை எடுத்து நடத்திட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற சேர்மேனும் வந்து கமிஷனர் சேர்ந்து என்னை வந்து நான் ஆள் இல்லாதப்போ வந்து இந்த கடையை உடைச்சு இந்த மாதிரி நாசி பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து உரிய வந்து நடவடிக்கை எடுத்தாகணுங்க. ஆமாங்க, பணம் எல்லாம் வச்சிருந்த எல்லாமே நான் இல்லாதப்போ வந்து உடைச்சு எல்லாம் நாசி பண்ணி விட்டு போட்டு போயிட்டாங்க. கேட்டா எனக்கு தெரியல இது பண்ணிட்டாங்க, நான் வர்றதுக்குலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க ஆணையாளர் போய் சந்திச்சதுக்கு ஆணையாளர் வந்து நீங்க வந்து இங்கேயே கடை போட்டுருக்கீங்க, நாங்க பர்மிஷன் கேட்டுதாங்க சார் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்ன குடிக்கு எங்களுக்கு வந்து மரியாதை இல்லாம எங்களை வந்து போய் கேட்டதுக்கு உட்கார வச்சு கூட பேசுறீங்க. எங்களை வச்சு நிக்க வச்சு பேசினாருங்க, வெளியே வச்சு பேசினாரு. எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலீங்க. இது வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்க சார். இது வந்து முதலமைச்சர் ஐயா சிஎம் அவர்களுக்கும் எங்களுக்கு வந்து மனதான இது வந்து எங்களுக்கு தெரியவில்லை. இது இல்லை என்றால் நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தில் ரொம்ப நாங்கள் பின்தடையாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு இது ஆட்சி பழக்கம் வச்சு எங்களை வந்து இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. எங்களை வந்து 2-3 டைம் வந்து இன்சல்ட்டா பேசிட்டாங்க. நான் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியா இருக்கிறேன், என்னால் நடக்க முடியும், என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கணும். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு சேர்மன் வந்து இந்த மாதிரி மிரட்டி விட்டாருங்க. இந்த மாதிரி உன்னால என்னடா பண்ண முடியும், நான் எடுத்துக்காட்டு ஜேசிபி வச்சு உடச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உடைச்சிட்டாரு, அவர் சொன்ன மாதிரியே உடைச்சிட்டாரு. எனக்கு வந்து நீதி கிடைக்கணும், இந்த கடையை நீக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை நீங்க உயர்த்தி கொடுக்கணும். ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி.